ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்ன அப்படின்னாக்கல, வேஸ்ட் டீகம்போஸ்டர் அப்படின்ற ஒரு மைக்ரோ ஆர்கானிசத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் நுண்ணுயிர்கள் இருக்கக்கூடிய ஒரு வேஸ்ட் கம்போஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இது எதுக்காக வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னாக்கல, ஒரு வேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மக்காமல் இருக்கக்கூடிய பொருட்கள், அதாவது இலைத்தழைகள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய பயோமாஸு, தேவையில்லாமல் செடி கொடிகள்னு வந்து பார்த்தீங்கன்னா மக்க வைக்கணும் அப்படின்னாக்கல அதுக்கு வந்து பயன்படுத்தலாம். ஸோ ஃப்ரூட்ஸை வந்து மக்க வைக்கலாம், வெஜிடபிள்ஸை மக்க வைக்கலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிட்டி கம்போஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா மக்க வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பல மில்லியன்ஸ் ஆஃப் நுண்ணுயிர்கள் வந்து இருக்குது. ஸோ இதை நம்ம போட்டோம்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா இம்மிடியேட்டாக வந்து மக்க வச்சிரும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 கிராம் உள்ள ஒரு வேஸ்ட் டீகம்போஸ்டர் இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் வந்து 10,000 மெட்ரிக் டன் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டீகம்போஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம NCOF, அதாவது நேஷ்னல் சென்டர் ஆஃப் ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்ற ஒரு இன்ஸ்டியூட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வேல்யூ உள்ளது தான் இந்த வேஸ்ட் டீகம்போஸ்டர். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்ரிகல்ச்சரில் எப்படி வந்து பயன்படுத்தலாம், ஸோ அக்ரிகல்ச்சரில் பயன்படுத்துறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் இருக்கக்கூடிய மெயினான மைக்ரோ ஆர்கானிசம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறம்போது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய ஃபார்முலேஷனில் வந்து பண்ணுறாங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவு டங்கிலிருந்து பிரித்து எடுத்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் டீகம்போஸ்டர் செய்கிறாங்க. சில கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெசிடியோமைசிட்ஸு, ஸோ அதே மாதிரி ட்ரைகோடர்மா ஸ்பீசிஸு, ஆக்டினோமைசிஸ், கிளஸ்ட்ரோடியம் கிளஸ்ட்ரோடியம் ஸ்பீசிஸு, ஸோ இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் டீகம்போஸ்டர் வந்து ரெடி பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நம்ம கொடுக்கும்போது நம்ம சாயிலில் என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் வந்து விவசாயிகளுக்கு கொடுக்கும், ஸோ எந்த அளவுக்கு வந்து இதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறம்போது, ஸோ நம்ம இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வேஸ்ட் டீகம்போஸ்டர் வந்து ஒரு கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, காட்டிய யானி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து நம்ம சாயிலில் எப்படி வந்து கொடுக்கலாம், மல்டிப்ளை பண்ணி எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, 1 லிட்டர் அளவுள்ள இந்த கம்போஸ்ட் ஆக்டிவேட்டர் வந்து நம்ம ஒரு 2 கிலோ வந்து நம்ம வேஸ்ட் டீகம்போஸ்டரில் நல்லா பண்ணி அதில் வந்து இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். ஸோ அப்படி மிக்ஸ் பண்ணுறம்போது என்ன பண்ணோம் அப்படின்னாக்கல, அதில் வந்து பார்த்திங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் மைக்ரோப்ஸ் வந்து பெருக ஆரம்பிக்கும். ஸோ ஒரு 10 to 15 டேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஒரு நிழல் பாங்கான இடத்துல நம்ம வச்சுருக்கணும். ஸோ அது வந்து ஈரமாகவே இருக்கணும். அப்படி இருக்கும்போது அந்த 2 கிலோ அளவுள்ள கம்போஸ்ட்டு வேஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னாக்கல, இதில் இருக்கக்கூடிய கம்போஸ்ட் ஆக்டிவேட்டர் மூலிமா நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் மைக்ரோப்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதை நீங்கள் எடுத்து ஒரு 200 லிட்டர் தண்ணியில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ பேரலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து நீங்கள் வேர் வழியாக நீங்கள் செடிக்கு வந்து 15 டேஸ் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை பிரித்து ஒரு 50 லிட்டராக வந்து பார்த்தீங்கன்னா செடிக்கு நீங்கள் கொடுத்துட்டு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் இருக்கும். மண் வந்து நல்லா பொல ஆயிரும். ஸோ அந்த இடம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய எர்த்வார்ம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ செடி வந்து நல்லா மண் நல்லா லூஸ் ஆகும். சாயலினுடைய ஸ்ட்ரக்சர் வந்து மாறும். அதிகப்படியான வந்து பார்த்தீங்கன்னா சாயல் வந்து பார்த்தீங்கன்னா இறுகி போயிருக்கக்கூடிய சாயலெல்லாம் வந்து நல்லா உங்களுக்கு வந்து லூசன் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடியது தான் இந்த வேஸ்ட் டீகம்போஸ்டர். அதே மாதிரி நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசரை வந்து பார்த்தீங்கன்னா கம்போஸ்ட் பண்ணி ஆர்கானிக் ஃபெர்டிலைசரை கன்வெர்ட் பண்ணி செடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்து கொடுக்கும். ஸோ உடனே அந்த செடி வந்து அந்த மெனியூரை எடுத்து வளர்ச்சி நோக்கி நல்ல ஒரு விக்ரஸ் குரோத்தாக போகும். ஸோ இதுக்காக தான் இந்த வேஸ்ட் டீகம்போஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சரில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி அதை ஒரு கல்ச்சரை வாங்கிட்டு வந்துட்டு அதை மல்டிப்ளை பண்ணி அந்த மல்டிப்ளை பண்ணதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 டேஸ் வரைக்கும் நீங்கள் ட்ரம்மில் வச்சுருந்து அதை வந்து நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் ஃபீல்டுக்கு நீங்கள் ஒரு 10 டேஸ் 15 டேஸ் கேப்பில் கொடுத்துட்டே வந்துட்டு இருந்தீங்கன்னா நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. மண்ணோடைய தன்மையே நல்லா மாறிடும். வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி அதிகமாகும். ஸோ அந்த பயிர் நீங்கள் அடுத்து வைக்கக்கூடிய பயிர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து
ரூட் நல்லா போகும். செடி வளர்ச்சி நல்லாயிருக்கும். ஏன்னா மண் வந்து லூஸ் ஆயிருது இல்லைங்களா? அதனால் இதெல்லாம் நீங்க வந்து அடிக்கடி நீங்க குடுக்கலாம். மண்ணுக்கு குடுக்கறதுனால இந்த மாரி நெறைய அட்வான்டேஜ் இருக்கு. யூஸ் பண்ணி பாருங்க.